டவுனுக்குள்ளே இன்றைக்கி சித்திரை மாதம் 27ஆம் ஆஸ்பத்திரி ரோட்டு கேகேஎஸ் ரோட். பாருங்க சனங்களை எல்லாம் இவ்வளோ பிஸியாக தெரியணும். நாங்களும் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். நாங்களும் எல்லாம் சுருண்டுட்டோம். எப்படி எங்களை சுருட்டிட்டு சரியோ, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் பயங்கர 40-45 இதில் போய்கொண்டிருக்கோம். கேகேஎஸ் ரோடு ரோட்டில் போய் ஸ்டாண்டி ரோட்டில் திருப்ப போகிறோம். பாருங்கோ. ஓ, கல்யாணம் விடும் கார் விடும். பூக்கடை பாருங்கோ. இது வந்து கஸ்வியார் ரோட், ஸ்டான்லி ரோட், சந்தி, வின்சென்ட் தியேட்டர் அந்த பக்கம், ராஜா தியேட்டர் அந்த பக்கம். இது ஸ்டான்லி ரோட். ஸ்டான்லி ரோடு எப்போ பிஸி தான். சென்ட்ரல் கோச் ஃப்ரெண்ட் சிவனேஷ் என்ற கடைக்கு போகிறோம். சிங்கர் ஆர்ட்ஸ் ஒன்று வாங்கணும். சிங்கர் நண்பீலா, இதுதான் நம்ம சிவனேஷ் என்ற உஷா ஏஜென்சி. சிவனேஷ் என்ற கடை பாருங்க. உஷா சென்ட்ரல் கோச் ஓல்ட் பாய், யாழ்ப்பாணம் சென்ட்ரல் கோச் ஓல்ட் பாய் அவற்றை கடை தான் இது சிவனேஷன். ஓகே பாருங்க, கடைங்க வேலை உஷா. உங்களுக்கு தேவையான எல்லாம் வரலாம். அடுப்பு, ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷன், ஃபேன் எல்லாம் இருக்குது. பாவிக்கு போட போகிறோம். அதுக்கு தான் 2 பெரிய விழா மீன் பண்ணியிருக்கிறோம். இரவுக்கு பாவிக்கு. ஓகே, வர்றாக்கள் வாங்குவோம். யாழ்ப்பாணம் கொடுத்தது எல்லாம் போட போகிறோம். முழு மீனாக பாவிக்கு கொடுப்போம். ஓகே, இதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம். 2 மீன் வாங்கினாங்க 5000 ரூபாய். பாருங்க, இவருக்கு இருக்குது விளையாட்டா வட்டி. நண்பீண்டா பாருங்க, நண்பினி படிங்களா கூலி பாருங்க, கூலி மாதிரி. அவருக்கு என்ன ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட்றாரு. குடல் மீன் குடல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி பாருங்க. நைஸ். எப்படி மீன் ரெடி ஆகுது. இன்றைக்கு வேறு பாவிக்கு. யாழ்ப்பாணம் கொட்டடியில் கோட்டையில் யாழ்ப்பாணம் கோட்டை. அதில் வந்து மீன் வாங்கிட்டு இங்கால வந்து மரக்கறி வேண்டுறோம். மரக்கறி ஐட்டம் வேணுனாலே இவ்வளோ மீன் கணவாய். இவ்வளோ மீன் பண்ணது பாவிக்கு. இது கணவாய் வாங்கினாங்க. இப்போ மரக்கறி வாங்கிட்டு பாருங்க. ஒரு பொடி இந்த வயசில் பாருங்க, வெளிநாட்டு ஆசையை விட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு பாருங்க. மரக்கறி கடையில் மரக்கறி விட்டு வாழ்க்கை ஓட்டுறாங்க. எங்கே இந்த உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் வாழ்க்கை தானே. ஒரு மனிதன் இந்த மனம் தான். என்ன வெளிநாடுகளுக்கு போனால் கொஞ்சம்
அந்த காலங்களில் உழைச்சி கிழச்சிட்டு வந்துடும். நம்ம பூமியில் வாழ்கிற மாதிரி சுதந்திரம் கிடையாது, தெரியும். பிறந்த பூமியாக எங்களுக்கு சொர்க்கம். ஒவ்வொரு தினம் சிந்திக்கணும், வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாலும் வாழத்தான் போகிறோம். வெளிநாடு போய் வாழணும், வாழ்ந்தால் வாழ்க்கையில் படித்தால் நல்ல வாழ்க்கை, படிக்கலாட்டிக்கு ஏதோ ஒரு வழியில் வாழலாம் தானே. கல்வியும் முக்கியம், இல்லை என்று எல்லோரும் கற்கவும் முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையை நாம் கொண்டு போகலாம். சின்ன வயிறு தானீங்க, அதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணியும் ஜோறும் ஏதோ அப்படி சாப்பிட்டு வாழ்க்கையை கடத்திக்கிட்டு போக வேண்டியான். இதை விட்டுட்டு பல சிந்தனைகளை சிந்தித்து வாழ்க்கையை அழித்து இப்படி இல்லாதொன்றை தேடி அலைகிறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியான். ரைட்? என்னத்தை சாதிக்க போகிறோமோ கிடையாது, இருக்கிற வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போவோம். ஓகே, அவ்வளோதான். இந்த பாருங்க, இது சொல்லி கொண்டிருக்கிறது நான் தான். வெளிநாட்டில் வாழ்க்கை நிறைய காலம் வாழ்ந்துட்டு இப்போ சொந்த பூமியில் வந்து வாழுவோம்னு முடிவெடுத்து வந்து ஒரு இருக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதான். வாழ்க்கை ஒரு வரையறை தானே. பாருங்க, இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி இரவு நாங்கள் பாபிக்கு போடுறோம். மீன் அளவை பாருங்க, 2 மீன் 4 மீன் வாங்கினாங்க. 2 ரெட் ஸ்னாப்பர் 6000 rupees. இது இப்போ தான் போட்டு கொண்டு 1 2 போட்டு சாப்பிட்டாங்க. இப்போ 2ஆவதுக்கு நடக்குது அலுவல் ஃபினிஷ். இந்த இவன் வந்து உரல் விழுங்கி சரியோ அடுத்த அழிஞ்சாங்க பாருங்க. இது உலக்க விழுங்கி, இப்படி கணக்க விழுங்கிகள் இருக்காங்க. இந்த அங்கே ஒரு ஆள் இருக்கிறார், அந்த பாருங்க. அடுப்பே விழுங்குவாரு. இவரை பாருங்க, நண்பேண்டா. இவருக்கு வந்து 8 வயசு. இவருக்கு பேர் வந்து டோனி. எந்த பேரெலாம் வச்சு நாங்கள் குட்டியிலேருந்து வளர்த்துறாங்க. நன்றி மறக்காமல் வந்து நிற்கிறேன். இன்னொரு இருக்கிற இந்த டைகர், இவர் 8 மாதம், அவர் 8 வருஷம், இவர் 8 மாதம். சரி, இவர் என்னண்டா, இவருக்கு தனியே இருக்க ரச்சனை பிறகு பயமண்டு. இவர் பக்கத்தில் என்ன வச்சுக்கிறோம், என்ன பேர் இவருக்கு? இந்த மீனுக்கு என்ன பேர்? சிறையா வச்சுக்கோம். அவருக்கு ஹெல்ப்பாக பயப்படுறேன், அதனால சிறையா வச்சிருக்கிறோம். சிறையா வச்சபடியாக அவர் சிறக அடித்து பறக்க போகின்றார். பாருங்க, இவ இப்போ 2 ஏற்கனவே சாப்பிட்டோம். இப்போ டக்குன்னு எதேச்சியா சிந்திச்சபடியாக எடுத்து போடுறோம். ஓகே, பாருங்க, மனிதர்கள் மட்டும் சாப்பிடுது. மீனார் சாப்பிடுறது, மீனார் சாப்பிடுறது, அம்மா தான் முக்கியம். காக்கா குட்டி வா, நீம்பா மனைவியை விட்டு தனி சாப்பிடாது, புருஷனை விட்டு சேர்ந்து சாப்பிடு. சாப்பிடுங்க. பார்த்தீங்களா, நான் 10 வருஷத்துக்கு வளர்த்து ஆகும். அன்பா வந்துப்பா, சாப்பிடு. என்ன செய்யறீங்க? எங்க போயிட்டீங்க? நான் வீடியோ எடுத்தேன்னா இருக்கு தான் பார்க்க. போட்டேன்.